நடிகர் சரத்குமார் வருமான வரித்துறையினரிடம் நேரில் ஆஜராகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் உள்ளிட்டோரின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்தும் சோதனை நடைபெற்றது. தற்போது வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடிகர் சரத்குமார் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், தற்போது நடிகர் சரத்குமார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜரான அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருமான வரித்துறை அதிகாரிகள் சரத்குமாரிடம் என்ன விதமான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் 3வது முறையாக விசாரணைக்காக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். நேற்று அவரது மனைவியான நடிகை ராதிகாவுடன் 2 பேரும் சேர்ந்து விசாரணைக்காக ஆஜரானார்கள். அந்த விசாரணை கிட்டத்தட்ட 3 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை நீடித்தது. அந்த விசாரணையில் அவர்கள் 4.97 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததை சரத்குமாரும் ராதிகாவும் ஒப்புக்கொண்டதாக வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று மேலும் விசாரணை நடத்துவதற்காக 3 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது சரத்குமார் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். முதல் தளத்தில் அவரிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது. வருமான வரித்துறை துணை இயக்குநரான கார்த்தி மாணிக்கம் தலைமையிலான குழுவினர் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. ராடன் நிறுவனத்தில் பண பரிவர்த்தனையில் 4.97 கோடி வரி ஏய்ப்பு நடந்துள்ளதை வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். அதன் விசாரணையின் போது சரத்குமாரும் ராதிகாவும் அதனை ஒப்புக்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியான விசாரணை தற்போது நடைபெற இருக்கிறது. சுப்பிரமணியன், 4.97 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. சரத்குமார், ராதிகா தரப்புல இது உறுதி செய்யப்பட்டிருக்கா? அவர்கள் தரப்புல இருந்து வருமான வரித்துறை விசாரணைக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதா சொல்லியிருக்காங்க? கடந்த வெள்ளிக்கிழமை நடிகர் சரத்குமாரின் புத்திவாக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, அதே போல அதுக்கு திங்கட்கிழமை அவர் விசாரணைக்காக நேரில் ஆஜரானது. அதன் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த நாள் ராடன் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனை என பல்வேறு கட்ட விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று 3வது முறையாக விசாரணைக்காக நடிகர் சரத்குமார் ஆஜராகியிருக்கிறார். அந்த விசாரணையில் தான் 4.97 கோடி வரி ஏய்ப்பு செய்ததை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். அதன் தொடர்ச்சியான விசாரணை தற்போது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையை தொடர்ந்துதான் இந்த வரி ஏய்ப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல சரத்குமார் ராடன் நிறுவனத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது முழுமையான விசாரணைக்கு தாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வருவதாகவும், எங்களிடம் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு தகவலைத்தான் அவர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று விசாரணைக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. 3வது முறையாக வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி.